ஹே ஹாய். ஸோ இன்றைக்கி ஏஷியாவில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அதை நான் எப்படி எடுத்தேன், ஏன் எடுத்தேன், ஸோ அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய இண்டிகேட்டர் நான் பண்ணிக்கிறேன். ஸோ என் இண்டிகேட்டரில் வந்து என் ஸ்கிரிப்ட் படி பார்த்தா இன்றைக்கி வந்து ப்ரைஸ் புல்லிஷ் அப்படிங்கிறது என் இண்டிகேட்டர் சொல்லியிருக்கு. ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் லோயர் டைம் ஃப்ரேம் மிட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது என்னோடய பயஸை வந்து நான் புல்லிஷாக வச்சுப்பேன். ஸோ எனக்கு புல்லிஷ் தெரிஞ்சிருச்சு, ப்ரைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து ஏதாச்சும் ஒரு லோஸை எடுக்கணும், பிகாஸ் 50% இருக்கும். இதுதான் ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணுறக்கான இடம். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற லோ ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் லோ ஏதாச்சும் எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோ, இதை நியரஸ்ட்டாக இருக்க லோ, அதை விட்டோம்னா இந்த லோ எடுக்கலாம். ஸோ இந்த 2 லோ தான் இருக்குது ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கீழே போயிட்டு ஏதாச்சும் ஒரு லோ ஸ்வீப் பண்ணிட்டு தென் சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எடுக்கலான்ட்டு. ஸோ அப்படி பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து இஎஸில் வந்து இந்த லோ எடுத்துட்டோம், பட் என்கியூவில் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கணுன்னா, ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா, அதாவது ஒரு சிஎஸ்டிக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா. அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நம்ம வந்து இன்வெர்ஸ் ஆகிட்டோம், அதாவது ரிவர்ஸ் ஆகிட்டோம். இது வந்து ரிவர்சல் கேண்டில், அதாவது C2 வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ C3யில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, பிகாஸ் எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் ஃபார்ம் ஆகாதனால நான் C3 கேண்டில் வந்து பிரிண்ட் ஆக வெயிட் பண்ணேன். ஸோ அப்போ வெயிட் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ப்ரீவியஸாக இருக்க கண்டினியூஸாக இருக்க டவுன் க்ளோஸ் கேண்டில் எல்லாத்துக்கும் மேலே நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து நான் இதை பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் 21 PO3 வந்து என்ன பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஸோ ஒரு லோ பிரிண்ட் ஆகிட்டு மேலே க்ளோஸ் வைக்கும்போது ஐ லுக் ஃபார் ட்ரேட். ஸோ அப்படி பார்த்தா நான் இந்த ட்ரேட் வந்து எடுத்ததுக்கான காரணத்தை சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் என்னோடய இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து எஸ்எம்டி, நம்ம வந்து இஎஸில் எடுத்திருந்த எஸ்எம்டி. இங்கே வந்து என்கியூ நம்ம வந்து எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதாவது இந்த 1 ஹவரில் வந்து இந்த மேலே க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஐ வில் வெயிட் ஃபார் 21 PO3 வெயிட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா, லோ பிரிண்ட் ஆகணும். லோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த லோக்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் கோ ஃபார் என்ட்ரி. ஸோ இங்கேயுமே ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. ஸோ இந்த லோக்கு வந்து எஸ்எம்டி இருந்துச்சு இஎஸோட. ஸோ ஐ என்டர்டு கான்ஃபிடென்ட்லி அண்ட் கீப் மை ஸ்டாப்ஸ் பிலோ தீஸ் லோ, அதாவது ஒரு 13 வச்சுருந்தேன் நினைக்கிறேன். ஒரு டிக்கு 0.2 டிக்கு வந்து கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1:2 தான் வச்சுருந்தேன், இந்த ஹைஸ் டார்கெட் பண்ணிட்டு. ஸோ இந்த ஹைஸில் வந்து நான் பார்ஷியல் புக் பண்ணிவிட்டு, இந்த ஹைஸில் நான் பார்ஷியலை புக் பண்ணேன். இந்த ஹைஸில் பார்ஷியல் புக் பண்ணிவிட்டு மிச்சம் ரன் பண்ண விடலான்னு இருந்தேன். பட் ஸ்டில் என்னோடய ஃபைனல் டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் வந்து இந்த ஹைக் தான் போகணும், எனக்கு அது நல்லா தெரியும். ஸோ ப்ரீவியஸாக வந்து நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், பிகாஸ் ப்ரைஸ் வந்து கரெக்டாக இந்த நான் முன்னாடி எடுத்த ட்ரேட்லாம் வந்து 2 ஹவரில் வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ நான் அதனால் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, சரி ஃபஸ்ட்டு பார்ஷியல் புக் பண்ணிட்டு விட்டுறலான்னு நினச்சேன், விட்டுட்டேன். பட் இங்கே பிரேக் ஈவன் இங்கே வச்சுட்டு விட்டேன். பட் ஸ்டில் என்னோட அர்ஜ் நான் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டே இருந்தனால, ஸோ மேபி இங்கே ரிவர்ஸ் அப்படின்ட்டு நான் இங்கே அரௌண்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரைஸ் அதுக்கப்புறம் ஒரு ஹோல்ட் பண்ண லெவலுக்கு போயிடுச்சு 20 பிப்ஸ். பரவாயில்ல, இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடே போதும், மிச்சத்தை நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஸோ இதான் நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேட் பிரேக் டவுன். ஸோ இப்படி தான் நான் ட்ரேட் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி நான் கோல்டு பார்த்தேன். கோல்டில் வந்து என்ன பார்த்தேன்னா, நான் பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸ் எடுத்துருந்துச்சு. ஓகேவா? ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸ் எடுத்துருந்துச்சு. இது வந்து ஒரு கன்சல்டேஷன், இங்கே ஒரு மேனிப்புலேஷன் நடந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கே இந்த இடத்துலேயே ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு ப்ரைஸ் இந்த ஹைஸ்க்கு மேலே. ஸோ அப்போ வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, என்னோடய இண்டிகேட்டரில் வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷ்னு காமிச்சது. பிகாஸ் அதை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து ப்ரைஸ் ஓவராலாக பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து புல்லிஷாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து எப்பவுமே ஆர்டர் ஃப்ளோவோட அலைனாக இதை ட்ரேட் எடுக்கணும். ஆர்டர் ஃப்ளோக்கு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்தோம்னா கண்டிப்பாக மாட்டி போட்டு நான் இந்த ட்ரேடை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் அ வெரி பிக் ப்ளஸ், பிகாஸ் நம்ம ஆர்டர் ஃப்ளோ ஓட போனது தான். பிகாஸ் ப்ரைஸ் இங்கே இன்வெஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணக்கூடாது. ப்ரைஸில் என்ன ஷோ ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். வி டோன்ட் ஹாவ் டு ஆன்டிசிபேட் தட் ப்ரைஸ் வாண்ட் டு கோ தட் அவர் வியூ. அந்த வியூக்கு நம்ம ப்ரைஸ் புஷ் பண்ணணும், அங்கே சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ப்ரைஸ் என்ன ட்ரேட் ஆகுதோ அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க அலைன் ஆகிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ அவாய்டட் த கோல்ட் ட்ரேட் அண்ட் லுக் ஃபார் த என்கியூ ட்ரேட். ஸோ இதான் இன்றைக்கி ட்ரேட் பிரேக் டவுன். ஸோ நான் அடுத்த ட்ரேட் எடுத்தேன்னா பிரேக் டவுன் போகிறேன். ஓகே.